இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஓப்போ Find X8 அண்ட் Find X8 Pro இந்தியாவில் சேல்ஸ் பண்ண போறாங்க. எப்போ சேல்ஸ் ஆக போது, அதோட பிரைஸ் என்ன, அதோட ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ Find X8 அண்ட் Find X8 Pro இந்தியாவில் எப்போ சேல்ஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சேல்ஸ் பண்ண போறாங்க. இதோட ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் Find X8 பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 69,999 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல பண்ண போறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 16GB RAM 512GB வேரியன்ட் 79,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து 64,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து Find X8 Pro பார்த்தீங்கன்னா 16GB RAM 512GB வேரியன்ட் கிட்டத்தட்ட வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 99 ரூபாய்க்கு 9,999 ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து 82,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதோட ஆஃபர்ஸ்லாம் இதுதான். கிட்டத்தட்ட இதை நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓப்போவோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதுக்கும் அமேசானுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது சில ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்னென்ன ஸ்பெக்குன்றதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் இருக்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடுவோம். ஸ்ட்ரீம் பாக்ஸ் மீடியா அப்படின்ற பிராண்ட் வந்து இப்போ வந்து டோர் டிவி அப்படின்ற ஒன்றை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அது எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வெறும் 12 ஹவர்ஸ்லேயே வந்து அதோட சேல்ஸ் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அதோட நெக்ஸ்ட் சேல்ஸ் எப்போ இருக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி ஃபர்ஸ்ட் அதோட சேல்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் அதோட ஸ்பெக் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். டோர் அப்படின்ற டிவியோட பிராண்டோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 43 இன்ச்சோட 4K OLED கொண்டு வந்திருக்காங்க. டால்பி சவுண்டோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன இருக்க போது 24+ OTT பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இருக்க போது, 300+ சேனல் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியல் லான்ச் பண்ணாங்க. அதோட சேல்ஸ் இப்போ முடிஞ்சு போயிருக்கு. அடுத்ததான் அதோட சேல்ஸ் எப்போ இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது சேல்ஸ் எப்படி நெக்ஸ்ட் டோர் சேல்ஸ் எப்போ இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி 2024 இருக்க போது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மூமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஹானரோட இயர்ஸ் பட்ஸ் X8 அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஹானர் இயர்பட்ஸ் X8 குவிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றீங்களா, ப்ளூடூத்தோட 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட ஃபாஸ்ட் பேரோட சப்போர்ட் இருக்கும். டூயல் டிவைஸ் பேரோட சப்போர்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10mm காம்பசைட் டைட்டானியமோட பிளாட்டடோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் பேஸ் பண்ண பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கஸ்டம் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வார்ம் வோக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் சவுண்ட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைட் ஹை டோன்ஸ் ஹை நோட்ஸ் எது வேணும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டூயல் மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்கு. ஏஐ கால் நாய்ஸ் ரெடியூஷன் இருக்க போது. அதுக்கப்புறம் டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்டோட IP54 சப்போர்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 33.9 கிராம் இருக்க போது. ஒவ்வொரு பட்ஸோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 3.78 கிராம் இருக்க போது. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 41 mAh பேட்டரி இருக்க போது. அப் டு 9 hours பிளேபேக் சவுண்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் கேஸோட பார்த்தீங்கன்னா 510 mAh பேட்டரி இருக்க போது. அதுக்கப்புறம் 40 hours டோட்டல் பிளேபேக் சவுண்ட் கிடைக்க போது. 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 hours பிளேபேக் மியூசிக் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஹானரோட இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய மதிப்பில் என்னத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா சைனாவில் இது சேல்ஸில் இருக்குது. குளோபலில் இப்போ லான்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து குளோபலில் பார்த்தீங்கன்னா $41 USD அமெரிக்க மதிப்பில் லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3,480 கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய்க்கு இந்திய மதிப்பில் வரப்போகுது. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் ஹானரோட மேஜிக் X16 பிளஸ் அண்ட் அதுக்கப்புறம் X14 அதுக்கப்புறம் ரெண்டோட பிரைஸ் டீடைல் ஸ்பெக் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஹானரோட X16 பிளஸோட 2025 மாடலுக்கான ஸ்பெக் டீடைல் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 16 இன்ச்சுக்கான 2.5K டிஸ்பிளேயோட கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 60Hz ரெஃப்ரெஷ் அண்ட் 120Hz ரெண்டு ரெஃப்ரெஷ் ரேட் வச்சிருக்காங்க. நம்ம எது வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 430 நிட்ஸுக்கான பிக் பிரைட்னஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா வேற என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் கேட்டிங்கன்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1.79 kg இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க
கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேற என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேஜிக் X16 பிளஸோட 75 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஓஎஸோட டர்போ 3.0 சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் சேவிங் ஆப்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அப்படி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 39% சார்ஜ் ஆக 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 11 ஹவர்ஸ்லேருந்து 11.5 ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேட்டரி பேக்கப். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1080p வீடியோ பிளேபேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11.5 ஹவர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து யோயோ ஸ்மார்ட் சர்ச் இருக்க போது ஏஐ பவர் பேஸ் பண்ண ஸ்மார்ட் சர்ச் இருக்க போது டாக்குமெண்ட் அண்ட் இமேஜ் சர்ச் இருக்க போது யோயோ ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்க போது ஏஐ பேஸ் பண்ண அதுக்கப்புறம் யோயோ டாக்குமெண்ட்ரி இருக்க போது அதுக்கப்புறம் எல்லாமே யோயோ பேஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. யோயோன்ற ஏஐ இதில் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து வைஃபை 5 சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்தோட 5.5 சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஏ இருக்கு, மேஜிக் ரிங் இருக்கு, மேஜிக் மல்டி ஸ்கிரீன் கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் Windows 11 ஹோம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேஜிக் X14 பிளஸோட ஸ்பெசிஃபிகேஷன் குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டிசைனை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது X16 பிளஸோட இது வெயிட் கம்மி 1.34 kg தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 14 இன்ச் கொண்ட 2.8K கொண்ட ஆன்டி கிளேரோட 60 Hz அல்லது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. TUV சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ப்ளூ லைட் அண்ட் ஃபிளிக்கர் ஃப்ரீ டிஸ்பிளே இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்க போது கேட்டீங்கன்னா இன்டெல் கோர் i5 இருக்க போது 220 Hன்ற இன்டெல் கிராஃபிக்ஸோட வரப்போது. அதுக்கப்புறம் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 16GB 32GB இருக்க போது. இது LPDDR 4X இருக்க போது. 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 60 வாட்ஸ் பேட்டரிக்கான இருக்க போது. அதுக்கப்புறம் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. வைஃபை 5 இருக்க போது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.1 இருக்க போது. அதுக்கப்புறம் யோயோட அசிஸ்டன்டோட மேஜிக் ஏ இருக்க போது, மேஜிக் ரிங் இருக்க போது, மேஜிக்ல மல்டி ஸ்கிரீனோட கொலாபரேஷன் இருக்க போது. 720pக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்க போது. அதுக்கப்புறம் டூயல் மைக்ரோஃபோன் அண்ட் 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஓஎஸோட 11 ஹோம் வெர்ஷனோட இருக்க போது. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா X14 16GB வேரியண்ட்டை பார்த்து வரைக்கும் அமெரிக்க மதிப்பில் $673 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஒரு 57,110 ரூபாய்க்கு வருது. கிட்டத்தட்ட வந்து 32GB X14 பிளஸ் 30GB வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா $714 அமெரிக்க மதிப்பில். அது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 60,610 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் மேஜிக் புக் X16 பிளஸ் அதாவது 16GB வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா அமெரிக்க மதிப்பில் $701 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்திய மதிப்பில் ஒரு 59,440 ரூபாய்க்கு வருது. மேஜிக் X16 பிளஸ் 32GB வேரியன்ட் 32GB ஸ்டோரேஜோட 1TB வேரியண்டோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 742 ரூபீஸ்க்கு இப்போ அமெரிக்கன் டாலர்ல பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 62,940 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ரியல்மியோட டே சேல்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இந்த டே சேல் மூலயமா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 6,000 ரூபா ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது. இது எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற இந்த டயத்தில் வந்து இந்த சேல்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து எதுக்காக எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி GT6, அதுக்கப்புறம் ரியல்மி 13 Pro Plus 5G, அதுக்கப்புறம் ரியல்மி 12X 5G இந்த 3 ஃபோன்ஸ்க்கு இருக்க போது அப் டு 6,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட GT6 பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 ரூபாய்க்கு பிரைஸ் இருந்தது. ஒரு டிஸ்கவுண்ட் போக கிட்டத்தட்ட ஒரு 34,999 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 13 Pro Plus பொறுத்த வரைக்கும் ஒரு 32,999 ரூபாய்க்கு இருக்கு. அது ஆஃபர்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட இங்கே 25,999 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 12X 5G பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து இது எவ்வளோக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். 12X 5G பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸ்க்கு எல்லாமே நான் பேஸ் உள்ளது மட்டுமே சொல்லியிருக்கிறேன். 12X 5G பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆஃபர்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போக எவ்வளோக்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,249 ரூபாய்க்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 12,499 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ண ஃபோனு. இதோட மற்ற வேரியண்ட்டில் ஆஃபர்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் பேங்க் ஆஃபர்ஸ் எதுக்கு இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட GT6க்கு தான் கிட்டத்தட்ட 6,000லேருந்து 5,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்க போகுது. அதுவும் ஹையர் மாடல் வேரியண்ட்டுக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
பேஸ் மாடல்லேருந்தே அவங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு பேஸ் மாடல் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேஸ் மாடலுக்கு 8GB RAM 256GB வந்து இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஹையர் மாடலுக்கும் அதே சேம் ஆஃபர்ஸ் தான். அதே போல் வந்து 13 Pro Plus 5Gக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3000லேருந்து 4000 ரூபா வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட எல்லா மாடலுக்கும் பேஸ் மாடல்லேருந்து ஹையர் மாடலுக்கும். அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 12X 5Gக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கு வந்து 1250 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஹையர் மாடலுக்கு வந்து ஒரு 1900 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Vivo X200 and X200 Pro வந்து இந்தியாவில் லான்ச் டேட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. X200 Pro இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. இதுல எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது நம்ம எதை பேஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க? அமேசான் பேஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அமேசானை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். அந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எதுல போடுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அப்ப நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் உள்ளது தாண்டி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விவோ இந்தியாவோட ஆன்லைன் ஸ்டோர்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இதோட ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான டெக் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா iQOO 13 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. iQOO 13 வந்து இப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன ஆஃபர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அமேசானை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட iQOO 13 பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் 51999 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 54999 ரூபாய்க்கு இருக்க போது 12GB RAM 256GB வேரியன்ட். அது வந்து பேங்க் ஆஃபர் 3000 ரூபாய் போக உங்களுக்கு 51999 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 16GB RAM 512GB வேரியன்ட் வந்து 59999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேங்க் ஆஃபர் 3000 ரூபாய் போக 56999 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடிஷனலா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2000 கிடைக்கும் 2 போன்லயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ல நம்ம பல இடத்துல பார்த்துட்டோம். இதோட ஆஃபர்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. இதை நீங்க பெர் புக் பண்ணலாம், பெர் புக் பண்ணிக்கிங்க. அமேசான்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் விவோட ஆன்லைனோட ஸ்டோர்லயும் விவோ இ ஸ்டோர்லயும் நீங்க பெர் புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா அமேசானோட லேப்டாப் டே சேல்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இன்னையில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 40% வரைக்கும் லேப்டாப்கான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பெஸ்ட் செல்லிங் லேப்டாப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இதுல வந்து பேங்க் ஆஃபர்ஸ் மெயினா என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு வந்து 4000 rupees இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க HDFC கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6 மாசம் இஎம்ஐ டென்யூர் இஎம்ஐ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் IDFC கிரெடிட் கார்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க 1500 ரூபாய் அப் டு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1250 ரூபாய்க்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த அமேசானோட லேப்டாப் டேஸ்க்கான அந்த பேஜோட லிங்க் வந்து இந்த நியூஸ் கீழே இருக்கும், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபர்ஸ்க்கான அந்த லிங்க் பேர்ல அதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிராண்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மேக் ஏர் M1க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் அதை பார்த்துங்க. ஆஃபர்ஸ் பேஜ் உங்களுக்கு வேணும்னா நம்ம இங்கே கொடுக்குறோம், வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறோம். அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஆப்பிளோட ஃபோல்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆப்பிளோட ஃபோல்டு எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிளோட ஃபோல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணோம். அதாவது 2025 கிடையாது, 2026 கடைசியில தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிளோட ஃபோல்டு மற்ற எல்லா போனும் ஃபோல்டை கொண்டு வந்து அவங்க வந்து ஃபோல்டு சீரியஸ்ல அப்படியே தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே ஃபோல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. பட்ஜெட்லயே ஃபோல்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆப்பிள் வந்து 2026 தான் கொண்டு வரப்போறாங்க. ஆனா பட்ஜெட்ல இருக்குன்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது எல்லாமே வந்து ஹை எண்ட் பிரைஸ்ல தான் இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்சியோட Z Fold and Z Fold 7 SE யோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. Z Fold ஓட 7 SE டீட்டெயிலும், அதுக்கப்புறம் Z Flip 7 SE யோட டீட்டெயில் SEFE எல்லாமே அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து என்ன டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Z Fold SE பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்பிளே வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் 6.0 இன்ச் கொண்ட அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா
ஃபோல்டபிள் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கவர் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் Z Flip 7 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 6.85 இன்ச்சில் இருந்து 6.7 இன்ச்சா குறைய போகுது. அதுக்கப்புறம் அதோட கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4.4 இன்ச்சில் இருந்து அதுக்கப்புறம் 3.4 குறைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது FE வெர்ஷன்றதுனால உங்களோட ஸ்கிரீன் சைஸ் குறைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூமர் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு சேல்ஸுக்கு வரலான்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்றத நான் பொறுத்து தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomiயோட 15 அல்ட்ராவோட டீடைல்ஸ் இப்போ லீக் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுங்களா? Xiaomiயோட 15 இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட டீடைல்ஸ் இப்போ அல்ட்ராவோட டீடைல் இப்போ கிடைச்சிருக்கு. அல்ட்ராவோட டீடைல்ல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த அல்ட்ராவில் என்னென்ன கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6.73 இன்ச்சு கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து Xiaomi 15 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 50 MP வந்து ஒரு கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 50 MP வந்து என்ன கேமரா இருக்க போகுதுன்னா டெலிஃபோட்டோ கேமரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் 200 MP வந்து பெரிஸ்கோபி 4.3x ஜூமோட பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பெரிய கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன கேமரா வரப்போகுது இல்லை மொத்தம் 3லேருந்து 4 கேமரா வரலாம். அதில் வந்து ஒரு 50 MP கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 200 கேமரா, மொத்தம் 2 50 MP கேமரா தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா IP68 and 69 ரேட்டிங்கோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6000 mAh இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா கூகுள் வந்து இப்போ வந்து அவங்களோட பிக்சல் டேப்லெட் 2 வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. கேன்சல் பண்ணியிருந்தாலும் அதோட ஸ்பெக் என்னன்றது இப்போ லீக் ஆயிருக்கு. என்ன ஸ்பெக்கோட அவங்க கொண்டு வரதுக்கு கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்றது தெரிஞ்சுங்க. கூகுள் பிக்சலோட டேப்லெட்டோட கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ஸ்பெக் வரப்போகுது, ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க பிளானை. ஆனால் என்ன ஸ்பெக்கோட அவங்க வச்சிருந்தாங்க ஐடியா வச்சிருந்தாங்கன்றது தெரிஞ்சுங்க. 10.95 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளேவும் 120 Hz ரெஃப்ரெஷ் கூட LCD டிஸ்பிளேவும் 550 நிட்ஸ் கொண்ட பிக் பிரைட்னஸ் டிஸ்பிளேயோட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்சர் G4ஓட சிப்செட்டோட வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 5G பேஸ் பண்ண சிப்செட்டோட இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 10 MP சென்சார் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 8 MP கேமரா கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ வந்து இந்த ஐடியாவோட தான் கூகுள் பிக்சல் டேப்லெட்டை கொண்டு வரலாம், டேப்லெட் 2 கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சிருந்தாங்க. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு லான்ச் பண்ணதுலயே வந்து 8 Liteலயும் சரி டிமென்சிட்டிலையும் சரி நவம்பர் மாதம் லான்ச் பண்ண ஃபோன்லேயே வந்து எது வந்து டாப்பஸ்ட், அதாவது இது சைனாலையும் சரி சைனாவில் பேஸ் பண்ணி தான் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு, எது டாப்பஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொண்ட ஃபோன்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாப் 10 இருக்க இடத்துல எது இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ROG 9 Pro. இது வந்து 24 GB ரேமும் 1 TB வேரியண்ட்டும். இதில் வந்து கிட்டத்தட்ட 29,32,124 மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது 2000 எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா Vivo X200 Pro. இது வந்து 16 GB RAM 1 TB வேரியன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 28,60,505 ஸ்கோர் வந்துச்சு. அதுக்கப்புறம் Oppo Find X8 Pro 3வது இடத்துல இருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 16 GB RAM வந்து 1 TB வேரியன்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 8 Lite வந்து. அடுத்த 2 போன் வந்து டிமென்சிட்டி 9400 வந்துச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா 28,47,249 மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 4வது இடத்துல IQ இருக்கு. அதுக்கப்புறம் 5வது இடத்துல வந்து OnePlus 13 இருக்கு. அதுக்கப்புறம் 6வது இடத்துல Oppo Find X8 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7வது இடத்துல Vivo X200 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 8வது இடத்துல Red Magic 7 Pro இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9வது இடத்துல Red Magic 7 இருக்கு. 10வது இடத்துல Redmi K80 Pro இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த நவம்பர் மாசம் லான்ச் ஆன போன்ஸ்ல மொத 10 இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இதுல வந்து அதுக்கப்புறம் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் போன்ல எது இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹையர் ஆண்ட்ராய்டு ஸ்கோர். பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா Realme GT Neo S6 SE தான் 7 Gen 3யோட நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய போன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனீஸ்ல கொடுத்துருக்காங்க A3Vன்னு ஒரு போன் இருக்கு. இது மேபி செக் பண்ணிட்டு வந்துடுறேன். OnePlusோட A3V இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து 2வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் Redmi K70, Realme GT Neo 5 SE, அதுக்கப்புறம் Redmi Note 12 Pro, அதுக்கப்புறம் IQ Z, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான போன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மொத 10 இடத்துல இருக்கு.
இந்த டாப் 10 சார்ட் நான் உங்களுக்கு போறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நியூஸ் இதுதான். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணி பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை சொல்ற ஆஃபர்ஸ் லிங்க்ல எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். கண்ணாப்பண்ண ஆஃபர்ஸ் இல்லாமல் எல்லாமே ரியலான ஆஃபர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.